எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரனர். நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான வீடியோ எது சம்பந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஆஸ் அ ப்ரொஃபஷனாக எடுக்கலாமா வேண்டாமா அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். என்னன்னா, சேல்ஸ் ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்துட்டா ரொம்பவே டஃப்பான ஃபீல்டாக இருக்கும். ஏன்னா இதில் கண்டிப்பாக டார்கெட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை வந்துட்டு இன்னொருக்கிட்ட சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குன்றதுக்காகவே இந்த சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டாலே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடுவாங்க. ஏன்னா சேல்ஸ் அப்படின்றது உலகத்திலேயே ரொம்ப டஃப்பான விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்களா, இல்லை நீங்கள் சேல்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ சேல்ஸ் அப்படின்றது எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அது ஒரு பர்சனுக்கு எந்த அளவுக்கு அவங்க கரியர்லையும் சரி லைஃப்லையும் சரி டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்தில் தினம் டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனி இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ டெக்ஸ்டைல் எடுத்துட்டீங்கன்னா நிறைய வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி வந்து உருவாக்கி அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டே பை டே என்ன ஆகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் ஏதாவது வந்து யூஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா யூஸே கிடையாது. எங்கேயோ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு சாமானியனுக்கு என்ன யூஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆனால் எப்போ அந்த சாமானியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அப்படின்னா, அந்த ப்ராடக்டை இந்த பர்சன் கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ தான் என்னன்னா அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணதுக்கான ஆக்சுவல் பெனிஃபிட்டே வந்துட்டு மக்கள் வந்து அடையிறாங்க. ஸோ இந்த வேலையை பார்க்குறவங்க தான் இந்த சேல்ஸ் பீப்புள். இன்னைக்கு உலகத்தில் சேல்ஸ் பீப்புள் மட்டும் இல்லைன்னா எந்த ப்ராடக்ட்டுமே எங்கேயுமே வந்து சேராது. அது அதோட லேப்ல இருக்கும், இல்லை வேர் ஹவுஸில் இருக்கும், இல்லைனா அது எங்கே உருவாக்கப்படுதோ அங்கேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சி பாருங்க, இன்னைக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை இன்னைக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் எங்கேருந்து வந்துச்சு, அந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்து இங்கே சேர்த்தது யார் அப்படின்ற விஷயம் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு சேல் டீம் இருப்பாங்க. இந்த சேல்ஸ் பர்சனாக இருக்கட்டும், இந்த சேல் டீமாக இருக்கட்டும், இந்த டீம் இல்லை அப்படின்னா எந்த பிஸ்னஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ண முடியும், இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் யாரால காசு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டீமால மட்டும்தாங்க காசு பண்ண முடியும். சேல்ஸ் பர்சனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், காசு பண்ண முடியும். நீங்க ஒரு டெவலப்பராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்க ஒரு கோடிங் எழுதுறவங்களும் சரி, இல்லை நீங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்குமே காசு யார் எடுத்து வந்து கொடுப்பான்னா இந்த சேல்ஸ் பர்சன் தான் கொண்டு வந்து கொடுத்தாகணும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிற சேல்ஸ் டீம், சேல்ஸ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து தயக்கம் காட்டுவாங்க. பிகாஸ் ஆஃப் இதுல வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு, வந்து ரொம்பவே டஃப்பான ஜாப் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. கஸ்டமரோட நீடு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, கஸ்டமர் நீடு உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா ஒரு சேல்ஸ் பர்சன் ஆகலாம். கண்டிப்பா உங்களாலையும் இந்த சேல்ஸ்ல வந்து மிகப்பெரிய லெவல்ல அமேசிங்கா வந்துட்டு ஷைன் பண்ண முடியும். ஏன்னா தினம் நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம நிறைய இடத்துல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் என்னன்னா ப்ராடக்ட்டை விற்கிறது மட்டும் தான் சேல்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்மளோட டே டு டே லைஃப்ல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா, நீங்க அங்க இன்டர்வியூல செலக்ஷன் ஆகுறீங்க பாத்தீங்களா, அங்க நீங்க உங்களை வித்துட்டீங்க. அதாவது யூ சோல்ட் யுவர் செல்ஃப். உங்களோட டேலண்டா இருக்கட்டும், உங்களோட ஸ்கில்லா இருக்கட்டும், உங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே எடுத்து சொல்லி நீங்க வித்ததனால தான் உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா வேலை கொடுத்தாங்க. ஸோ ஒரு இன்டர்வியூலும் என்ன இருக்கு, சேல்ஸ் இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த இடத்துல நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்ட் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. யாரோட பாயிண்ட் அக்செப்ட் பண்ணதோ அவங்க வந்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கருத்தை சேல்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தாலுமே எந்த இடத்துல உங்க கருத்து இல்லை உங்களோட ப்ராடக்ட் இல்லை உங்களோட சர்வீஸ் அக்செப்ட் பண்ணப்படுதோ அது எல்லாமே என்னன்னா சேல்ஸ் தான் அப்படின்றத நீங்க என்ன பண்ணி ஆகணும், நம்பி தான் ஆகணும். இந்த உலகத்துல அத்தனை பேருமே ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.
ஸோ இப்போ சொல்லுங்க, ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம சேல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கணும் போது அந்த சேல்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் வரும்னா ஏன் நம்ம அதை ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணக்கூடாது? நார்மலாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நார்மலாக நம்ம எதையோ ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம், நார்மலாக நம்ம எதையோ வித்துக்கிட்டு இருக்கோம் நமக்கே தெரியாமல். அப்படின்னும் போது நமக்கு தெரிஞ்சு நம்மளால் அறிஞ்சு நம்ம என்ன விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் முழுமையாக தெரிஞ்சு அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சா அதுதாங்க இந்த சேல்ஸ் ஃபீல்டு. இந்த சேல்ஸ் ஃபீல்டில் நீங்கள் கரெக்டாக உள்ள வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் நீங்கள் எடுத்துட்டு கரெக்டான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நீங்க மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆனீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா இந்த சேல்ஸ் பர்சனுக்கு தான் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்துறது மட்டும் இல்லைங்க, ஆஸ் அ கரியரா ஆஸ் அ ஒரு ஃபினான்ஷியல் விஷயமா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த சேல்ஸ்ல வந்து மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆகலாம். ஸோ தமிழில் ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்கு, விற்க தெரிஞ்சவன் தான் வாழ தெரிஞ்சவன், விற்க தெரிஞ்சவன் மட்டும்தான் வாழ தெரிஞ்சவன். நீங்க எய்தர் உங்க ஸ்கில்லை விற்கணும், இல்லை உங்க டேலண்ட்டை விற்கணும், உங்களோட நாலேஜை விற்கணும், உங்க டைமையாவது நீங்க விற்க தெரியணும். அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு காசு அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இல்லைனா நீங்க வீட்டில் சும்மா தான் இருப்பீங்க. சேல்ஸ் பண்ண தெரியாதவங்களாம் யாருன்னா வீட்டில் சும்மா இருக்கிறவங்க தான். ஸோ அப்படி சும்மா இருக்கிறீங்க அப்படின்னா தூக்கி போடுங்க. சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை கண்டிப்பாக கூடும். எல்லா இடத்துலையுமே சேல்ஸ் பண்ண முடியும். நீங்க இந்த பிஸ்னஸ்ல சேல்ஸ்க்குள்ள வரீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பரா ரிசல்ட் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நான் இன்டர்வியூ ஸ்கில் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா, இப்போ ஸ்பெஷலாக வந்துட்டு ப்ராடக்ட் சேல்ஸ்க்குள்ளே வரலாம். ஸோ நாம இருக்கிற பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனாக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் சேல் பண்ண போகிறது ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து பிளாட்டாக இருக்கலாம், ஃப்ளாட்டாக இருக்கலாம், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இந்த மாதிரி பிரிச்சுட்டு எந்த ஃபீல்டில் எந்த ஒரு டிவிஷன் நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் எடுக்கிறீங்களோ இங்கே எல்லாமே மேக்ஸிமம் ப்ராடக்ட் லெவலில் இருக்கும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லெவல்லையும் இருக்கும். நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ அதோட ப்ராடக்ட் nuances கரெக்டாக தெரிஞ்சுட்டு அந்த ப்ராடக்ட்டோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு கரெக்டாக தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு எப்படி நீங்கள் போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட்டை கொடுக்குறீங்க, அவங்க ப்ராடக்ட்டை வாங்கிட்டு இன் டர்ம் ஆஃப் மணி கொடுக்குறாங்க. ஸோ பணமாக கொடுக்குறாங்க, இல்லைனா ஏதோ ஒரு வேல்யூவாக கொடுக்குறாங்க, இல்லைனா என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட வேல்யூவை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ஏதாவது வேலை கூட நமக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் இருக்கும். சரி ஓகேங்க, நான் சேல்ஸ்க்குள்ள வந்துடுறேன், எனக்கு ஷார்ட்டா சேல்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு மூணு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க ஆஸ் எ சேல்ஸ் பர்சனா உங்க மைண்ட்ல இருந்து எடுக்காம இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த சேல்ஸ் கரியர்ல நீங்க ஒரு நார்மல் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றவங்களை விட அதிகமா சம்பாதிக்க முடியும். அது என்ன 3 விஷயம் பார்த்தீங்கன்னா 3 அப்ரிவேஷன் தான் நான் சொல்ல போறேன். அதுல நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ABC ஆல்வேஸ் பி க்ளோசிங், அதுதான் அதோட அர்த்தம். ஸோ ABC ஆல்வேஸ் பி க்ளோசிங். ஸோ எதுக்காக நம்ம சேல்ஸுக்கு வரோம், எதுக்காக நம்ம அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ராடக்ட்லேருந்து அதை ப்ராஃபிட்டாக மாற்ற போகிறோம். ஸோ ப்ராடக்ட்லேருந்து அதை மணியாக மாற்ற போகிறோம், ப்ராடக்ட்லேருந்து இல்லை வேற ஏதோ ஒரு வேல்யூவாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதோட டெஸ்டினேஷன் அதோட ஃபைனல் என்னன்றது தான் உங்களோட தாட் ப்ராசஸில் இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங். நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்க போல, நீங்கள் ப்ராடக்ட்டை ஷோ பண்ண போல, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அந்த கஸ்டமரை நீங்கள் எடுத்துகிட்டு போன ப்ராடக்ட்டோ சர்வீஸோ என்ன பண்ணுறீங்க அக்செப்ட் பண்ண வச்சு அதுக்கு ரிட்டனாக என்னமோ ஒரு காசோ இல்லை ஏதோ ஒரு வேல்யூவை நீங்கள் என்ன பண்ண போறீங்க வாங்கிட்டு வர போறீங்க. அப்போ உங்க மைண்டுக்குள்ள என்ன இருக்கணும்னா ஆல்வேஸ் பி க்ளோசிங். நான் போற விஷயம், நான் எடுத்துட்டு போற விஷயத்தை கஸ்டமர்ஸ் கிட்ட என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா வித்துருவேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க மைண்டுக்குள்ள இருக்கணும். தட் இஸ் வாட் ABC ஆல்வேஸ் பி க்ளோசிங். ஸோ செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் KISS, KISS. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீப் இட் சிம்பிள் அண்ட் ஸ்வீட். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படின்னாலே வளன்னு பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும், கஸ்டமருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷன் கன்சியூமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப். நீங்கள் நிறைய பேசுனீங்கன்னா சார் பாயிண்ட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் என்னன்னா கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி, கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி, கஸ்டமர்ஸை இரிட்டேட் பண்ணாத மாதிரி நீங்கள் சொல்லி ஆகணும். அதுக்கான ஃபார்முலா தான் கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆர் கீப் இட் சிம்பிள் ஆர் ஸ்வீட். இந்த விஷயம், இந்த கிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கு தெரியுதோ அவங்க மட்டும்தான் இன்னைக்கு மாடர்ன் எரால பெரிய லெவலில் சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ALF ஆல்வேஸ்
லிசனிங் ஃபர்ஸ்ட் இதான் விஷயம். ஸோ நீங்கள் கேட்கணும், கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ காது கொடுத்து கேட்கணும். அப்போ கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா, கேள்வி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ரைட்டான கொஸ்டின்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி நீங்கள் கன்சியூமர்ஸுக்கு சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் டோட்டலாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த கஸ்டமர்ஸோட நீட் என்ன, அந்த கஸ்டமர்ஸோட பெயின் பாயிண்ட் என்ன, அந்த கஸ்டமர்ஸ்க்கு நாம் கொடுக்க வேண்டிய சொல்யூஷன் என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னா, முழுசாக நீங்கள் கேட்டால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. சும்மா நீங்கள் குறுக்க பேசிட்டே இருந்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லவே மாட்டாங்க. எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லனா அவங்களோட நீடு கூட நமக்கு தெரியாது, அவங்க கிட்ட பணம் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. நாம என்ன பண்ணுவோம்னா பிரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம், வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்போம். அதனால ஏதாவது யூஸ் இருக்கான்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ நீங்க நிறைய கேட்கணும், கஸ்டமர்ஸ் கிட்ட கரெக்டான கொஸ்டினை ட்ரிகர் பண்ற கொஸ்டின்ஸை நீங்க கேட்டுட்டு அதுக்கான பதில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபுல்லா கேட்டுட்ட பிறகு தான் நீங்க உங்களோட வாயை திறக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் சேல்ஸில் வேற லெவலுக்கு போக முடியும். ஸோ இந்த டெக்னிக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ALF ஆல்ஃப்னு சொல்லுவாங்க, ஆல்வேஸ் லிசன் ஃபர்ஸ்ட். இந்த 3 விஷயம், அதாவது ABCயா இருக்கட்டும், கிஸ்ஸா இருக்கட்டும், இல்லை ALF இருக்கட்டும், இந்த விஷயம் மட்டும் தாங்க ஒரு சேல்ஸ் பர்சன் அவங்க மைண்ட்ல இருந்து எடுக்கவே கூடாத ஒரு விஷயம். நீங்க சேல்ஸ்குள்ள வரீங்க, இல்லை நீங்க ஆல்ரெடி சேல்ஸ்ல இருக்கீங்க, எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் சேல்ஸ்ல இருக்கீங்கன்னா இந்த 3 விஷயத்தை நீங்க மறக்கவே கூடாது. மறுபடியும் நான் சொல்றேன், சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இண்டஸ்ட்ரி. இந்த உலகத்தில் இன்னைக்கு இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, இவ்வளவு எத்தனை ஆயிரம் கோடி டிரான்சாக்ஷன் நடக்குது. அதுக்கு ரீசன் யாருன்னா அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சேல்ஸ் பர்சன் மட்டும்தான். ஸோ நீங்கள் சேல்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா டேப் ஆன் யுவர் பேக். நீங்கள் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எத்தனாயிரம் கோடி ப்ராடக்ட் வேணாலும் வித்துட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். சேல்ஸ் பர்சனால மட்டும்தான் மிகப்பெரிய லெவலில் கோடீஸ்வரனாகவும் கோடிகளை குவிக்கக்கூடிய அளவுக்கு போக முடியும்னா அது யாரால முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சனால் தான் முடியும். நீங்கள் ஆண்டர்பிரனராக இருக்கலாம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக கூட இருக்கலாம். உங்களுக்கு சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரலன்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் எடுத்து பாருங்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் பாருங்கள், அவங்கெல்லாம் சூப்பர் சேல்ஸ் பர்சனாக இருப்பாங்க. எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட சொன்னால் அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க ஆண்டர்பிரனராக தெரிவாங்க, ஒரு பிஸ்னஸ் பர்சனாக தெரிவாங்க, இல்லைனா பிஸ்னஸ் டைக்கூனாக கூட தெரிவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஹவ் டு செல். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேல்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக வாங்க. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு சூப்பராக பண்ணிங்கன்னா பெரிய சக்ஸஸ் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேல்ஸில் வரணும்னு நினச்சாலும் சரி, இல்லை சேல்ஸில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.